லைட்டுல முருங்கைக்காய் பறக்கிற மாதிரி அப்படி வளைச்சு அப்படி மாட்ட வேண்டியது. 2 நாளைக்கு காத்தடிச்சு அப்படியே போயிடுது. நாங்க வந்து இவங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க யாரு? இவங்க சொல்றாங்க என்ன கொடுத்துருவாங்க. மாலாவும் இவங்களும் என்னங்க லைட்டு தெரு கூட்டம் வந்துருக்காங்களா? எங்க தெரு வந்து பாருங்க. எங்க தெருவுல குப்பை கிடக்கிறது வந்து பாருங்க. அப்ப கொள்ளைக்காடு மட்டும் இருக்கா? ஓட்டு காக்கிறது மட்டும் இப்படி ஒரு கும்பிட்டு போடுறாங்கல்ல எல்லாம். இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? அப்ப கேட்க போனா வந்து பாருங்க வந்து பாருங்க கோரிக்கையில கேட்டாங்க. எங்க கோரிக்கையை நாங்க சொல்றோம். வந்து பாருங்க சார். எங்க தெருவை வந்து பாருங்க. குப்பை எப்படி கிடக்கு? எங்க லைட் இருக்கானே வந்து பாருங்க. லைட் மரம் இருக்கு, லைட் எரியல, குளம் இருக்கு, தண்ணி வரல. எத்தனை காலத்துங்க நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னாக்கா நாங்க அன்னைக்கு உழ வைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு போன் அடிச்சு 12 மணி இருந்தாலும் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா? கேட்கறவங்கள வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு. அது கடவுள் கொடுத்த சாவு. இன்னைக்கே செத்தாலும் என் மிஷின் நின்றுட்டுனா இன்னைக்கே கூட செத்துருவான். போறத போறேன் என் தெருவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போறேன். அடிச்சு கொண்டாங்கிற பத்தி நான் கவலையே பண்ணலையா? என் ஊருக்கு என் தெருவுக்கு செய்யணும். அவளைதான் நான் சொல்லுவேன். தண்ணி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணியா வருது, குடிக்கிற தண்ணி. அதெல்லாம் அப்புறம் கேட்க மாட்டாங்களா? லைட் எரிய மாட்டுது. இங்க உள்ளதா எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக சும்மா வந்தா சத்தம் போடுறாங்க, குடிச்சிட்டு வந்தா சத்தம் போடுறாங்க. எல்லாருக்கும் என்னவோ அதை கரெக்டா பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு தெருவுல 5 பிள்ளை 6 பிள்ளை குழந்தை தண்ணி வரதா பூச்சிப்பட்டு காடு. அது அந்த காட்டை வந்து பாருங்க. அந்த காட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஒரு லைட் வசதி இல்ல, ஒரு தண்ணி வசதி இல்ல. அப்ப எதுக்கு தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம்? சொல்ல போனா போலீஸ்ல சொல்லுவாங்க. என்ன எதுக்கு போலீஸ்ல சொல்லுவாங்க? சார் 10 தடவை கொடுத்துறோம் சார். இதுக்கு நடக்கவே இல்லைங்க சார். நாங்க குடுக்கறத கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறாங்க சார். டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. அது சாம்பலா படித ஏரியவே இல்லை. சுடுகாடு மாதிரி இருக்கு எங்க தெருவு. கொள்ளைக்காடு மட்டும் சுடுகாடா போயிட்டு சுடுகாடு தான் எங்க தெருவு. யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் சொரி சாருங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலத்து எங்களுக்கெல்லாம் குஷ்ணம் பிடிக்க போகுது அந்த தண்ணியில குளிச்சு. அவ்வளவுதான். எங்களுக்கு எங்க மக்கள் வந்து நாங்க எங்களை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே.